ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ போய்கொண்டிருப்பது கொல்லூரில் இருக்கிற மூகாம்பிகை அம்மன் கோயிலுக்கு தான். இந்த கோயில் கர்நாடகா மாநிலத்தில் உள்ளது. பெங்களூர்லேருந்து 140 கிலோமீட்டர் தொலைவிலிருந்தும் உடுப்பிலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கோயில் அமைந்துள்ளது. உடுப்பிலிருந்து இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு 2.5 மணி நேரம் ஆகுது பஸ்ஸில் போகிறதுக்கு. போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி அடர்ந்த காடாக இருந்தது. இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போகும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இந்த பூக்களின் நறுமணம், பூக்கள் பூத்திருப்பதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போகிற வழி எல்லாமே. இந்த கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் இந்த மாதிரி தான் நமக்கு காட்சி தருவாங்க. இது கோயிலின் உட்பிரகார தோற்றம். நம்ம உள்ள நுழையும் போதே பெரிய கஜஸ்தம்பமும் பெரிய விளக்கு தூணும் இருப்பதை நாம் காண முடிகிறது. இந்த கோயில் ஆதிசங்கரால் நிர்மாணிக்கப்பட்டது. ஆதிசங்கரர் இங்கு ஸ்ரீ எந்திரத்தை பிரதிஷ்டை செய்திருக்கிறாரு. இது சக்தி பீடங்களில் 51வது கோயிலாகும். அம்மனின் காதுகள் விழுந்த இடம் என்று இந்த கோயில் சொல்லப்படுகிறது. இந்த மூகாம்பிகை அம்மன் சன்னதி அருகே ஒரு சுயம்புலிங்கம் இருப்பதை நாம் காணலாம். இந்த ஜோதிர்லிங்கத்தை இடது மற்றும் வலது பகுதிகளாக பிரிக்கும் தங்கச்சங்கிலி உள்ளது. லிங்கத்தின் இடது பக்கம் சக்தியையும் வலது பக்கம் சிவனையும் குறிக்கிறது. இடது பக்கத்தில் பார்வதி தேவி, லக்ஷ்மி தேவி, சரஸ்வதி தேவி இருப்பதாக ஐதீகம். வலது பக்கத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோர் இருப்பதாக ஐதீகம். ஆதிசங்கராச்சாரியாரின் பீடம் கோயிலின் மேற்கு பகுதியில் அமைந்திருப்பதை நாம் காணலாம். ஸ்ரீ ஆதிசங்கரர் வகுத்த முறைப்படிதான் வழிபாடு இன்றும் இந்த கோயிலில் நடைபெறுகிறது. இந்த கோவிலில் நவராத்திரி விழா மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அன்ற சிறப்பு பூஜைகள், சண்டி ஹோமம், தசரா ஊர்வலம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் இக்கோயிலில் சிறப்பாக நடைபெறுவதை நாம் காணலாம். மேலும் வசந்த காலத்தில் மார்ச், ஏப்ரல் மாதங்களில் தேர் திருவிழா முக்கிய நிகழ்வாகும். இங்கு பக்தர்கள் தீபம் ஏற்றி அன்று வழிபடுகிறார்கள். ஜூன் மாதத்தில் அஷ்டமியன்று தேவியின் ஜென்மாஷ்டமி திருவிழா இங்கே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையன்றும் செவ்வாய்க்கிழமையன்றும் இங்கு சிறப்பு உற்சவம் நடைபெறும். பௌர்ணமி, அமாவாசை என்று சிறப்பு பூஜைகள் நடைபெறுவதை நாம் காணலாம். கோல மகரிஷி தவம் செய்து வழிபட்டதால் இத்தலம் கொல்லூர் என்று பெயர் பெற்றது. மூகாசுரன் என்ற அரக்கனை தேவி வதம் செய்ததால் இத்தலம் மூகாம்பிகை என்று அழைக்கப்படுகிறது. இந்த மூகாம்பிகை அம்மன் கோயிலின் வரலாறு என்னன்னா, முன்னொரு காலத்தில் கம்மாசுரன் என்கிற அரக்கன் இங்கே வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் ரொம்ப தொல்லை கொடுத்து கொண்டிருந்தான். அவன் சிவனை நோக்கி ரொம்ப கடும் தவம் இருந்தான். சாகாவரம் வேண்டி அவன் தவம் இருப்பதை அறிந்த அம்மன் பராசக்தி தேவி அவன் வரம் பெறுவதற்கு முன்பே அவனை ஊமையாக்கிவிட்டாள். இதனால் அவன் மூகாசுரன் என்று அழைக்கப்பட்டான். இந்த அசுரனை அம்மன் இங்கு வதம் செய்ததால் அம்மன் மூகாம்பிகை என்று போற்றப்படுகிறாள். ஒருமுறை இந்த பகுதிக்கு பாத யாத்திரையாக வந்தார் கோலன் என்கிற மகரிஷி. இந்த கோயில் இருக்கிற இடமான அமைதியான சூழல் அவருக்கு பிடித்து போக இங்கேயே ஆசிரமம் அமைத்து தங்கியிருந்திருக்காரு. இறைவனை நோக்கி கடும் தவம் அவர் இருந்தார். கோல மகரிஷி தங்கியிருந்து இந்த பகுதியில் வழிபட்டதால கொல்லாபுரம் என்று அழைக்கப்பட்டது. பின்னர் கொல்லூர் ஆனதாகவும் இங்கு கூறப்படுகிறது. இந்த கோவிலில் ஆதிசங்கரால் ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சக்கரத்தில் 64 கோடி தேவதைகள் இருப்பதாக ஐதீகம். மூகாம்பிகை கோயிலின் பூஜை முறைகள் அனைத்தையும் ஆதிசங்கரரே வகுத்து அருளியிருக்காரு. இன்றும் அவை தவறாமல் இங்கே நடைபெறுகிறது. மூகாம்பிகை கோயிலில் ஆதிசங்கரர் அமர்ந்து தியானம் செய்த பீடம், அம்பாள் படை தளபதியாக நியமித்த வீரபத்திரர் சன்னதி ஆகியவற்றையும் நாம் காணலாம்.
அம்பாளுக்கு நடக்கும் எல்லா பூஜையும் வீரபத்திரருக்கும் இங்கே நடக்கிறது. அன்னை மூகாம்பிகைக்கு இங்கு அபிஷேகம் கிடையாது, ஆரத்தி புஷ்பாஞ்சலி மட்டுமே இங்கு செய்யப்படுகிறது. இந்த கோவில் ஸ்ரீ சித்தி சேத்திரம் என்று அறியப்படுகிறது. நாம் அம்மனை பக்தியுடன் வேண்டிக் கொண்டால் வேண்டியது நிறைவேறும். இந்த கோயிலில் அம்மன் பார்வதி தேவியாகவும் லக்ஷ்மி தேவியாகவும் சரஸ்வதி தேவியாகவும் காட்சியளிப்பதால் இங்கே வித்யாரம்ப நிகழ்ச்சி குழந்தைகளுக்கு சிறப்பாக நடைபெறுவதை நாம் காணலாம். நம்ம உடுப்பிக்கு வந்தோம்னா உடுப்பியில் கிருஷ்ணரை பார்த்துட்டு அங்கேருந்து இந்த மூகாம்பிகை கோயிலுக்கு வந்துட்டு இங்கேருந்து முருதீஸ்வர் கோயில் ஒரு 2 மணி நேர பயணத்தில் நாம் சென்றடையலாம். நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரிப்பை பிளான் பண்ணிக்கலாம். இந்த கோவில் அதிகாலை 5 மணி முதல் 1:30 வரையிலும், மாலையில் 3 மணி முதல் 9 மணி வரையிலும் இந்த கோயில் திறந்திருக்கும். இந்த கோயிலுக்கு போகிற வழியில் இந்த மாதிரி நிறைய பாக்கு மரங்கள் இருப்பதை நாம் காணலாம். இந்த பாக்கு மரத்தின் காய் தான் இது. பார்க்குறதுக்கு சின்ன தேங்காய் மாதிரி இருந்தது. இந்த சின்ன தேங்காய் மாதிரி இருந்ததை உரிச்சாக்கா உள்ள பாக்கு இருப்பதை நம்ம காண முடிஞ்சது. பார்ப்பதற்கு வித்தியாசமாக இருந்தது. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.